ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இது புதன்கிழமை காலையில் பொங்கல் ஃபெஸ்டிவல் எப்படி போயிட்டுருக்குன்னா, பசங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு கிளப்பிட்டேன். அவன் வந்து ஆயிரங்கால் பானை எடுக்கிறான். தம்பிக்கு இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சிரிச்சுக்கிட்டே இருந்தான். நானும் வந்து அக்னி சட்டி எடுக்கிறதுனால நானுமே கிளம்பிகிட்டு இருந்தேன். பாருங்கள், சாமி ரொம்ப சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பூ அலங்காரமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாமியோட முகமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சிரித்த மாதிரி நம்மளவே பார்க்குற மாதிரி தான். இந்த 3 நாளைக்காக தான் எப்படா அந்த ஒரு வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பெல்லாம் நாங்கள்லாம் பொங்கல் வரப்போகுது அப்படின்னா அந்த மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே குஷியாகிருவோம். இன்றைக்கி வருமோ நாளைக்கு வருமோன்னு அதை எண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ எப்படின்னா டெல்லி வந்ததுலேருந்து பொங்கலுக்கு என்றைக்கு வரப்போதோ அன்றைக்கி முதல் நாள்லேருந்தே பேக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இந்த பங்குனி மாதம் பிறந்துச்சு அப்படின்னாவே ஊருக்கு போகிறோம் திருவிழாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமானெல்லாம் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான். வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை வர்றதுனால என்ன ஒரு வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த திருவிழாக்காகவே வந்துடுவோம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருக்கும். அக்னி சட்டி எடுத்ததுனால அம்மா எல்லோரும் எடுத்துகிட்டு வந்துட்டு என் மேலே தண்ணி ஊற்றி, இது வந்து கிராமத்து சைடு மட்டும்தான் இப்படிலாம் பார்க்க முடியும். நம்ம சிட்டி சைடெலாம் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. இங்கே டெல்லியிலலாம் இப்படி ஒரு நிகழ்வே இல்லை. உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் தெரியணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். சில விஷயங்கள் வந்து நிறைய பேர் ஒரு வித்தியாசமாக சாமி கும்பிட்றோம். ஆனால் நம்மளும் ஒரு வித்தியாசமாக சாமி கும்பிட்றோம். அது மற்றவங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அக்னி சட்டி எடுத்து அப்படியே எங்கள் ஊர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் ஆச்சு நடந்து வந்து திருப்பி போய் கோயிலில் வச்சுட்டு வரணும். அந்த வழி எல்லாமே நமக்கு கால் சுடாமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே வருவாங்க. அதனால் நமக்கு எப்படி அந்த 1 ஹவர் போகுது, எப்படி நம்ம நடக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே இருக்காது. நம்ம எங்கே எப்படி இருந்தாலும் எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் நம்மளோட ட்ரெடிஷ்னலை மட்டும் நமக்காக என்றைக்குமே மாற்றிக்கவே கூடாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட செய்கிற விஷயங்களையும் கடவுளுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையுமே செஞ்சுட்டே இருக்கணும். வேண்டுதல் வந்து நல்லபடியாகவே நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் நாங்கள் வந்து லீவே கிடைக்கல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு. இருந்தாலும் எப்படியோ லீவ் வந்து எங்கெங்கேருந்தோ வந்து நம்ம இதை வந்து வேண்டணும் நமக்கு இருக்குது. என் பையன்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான். அவன் ஃபஸ்ட் டைம்ன்றனால அவனுக்கு தெரியல, அவனால் நடக்க முடியல. உள்ளே வந்து தம்பி தலையில் வச்சுருக்கிறது வந்து உள்ளே விளக்கு இருக்கும். அது வந்து சுடாது. ஆனாலும் தம்பிக்கு வந்து உள்ளே இந்த எண்ணெய் கீழே சிந்தி தம்பி ரொம்ப டயர்டாயிட்டா. வெயில் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டெல்லியில் நல்ல பனி அடிச்சிட்டு அங்கே போனோடனே வெயில் பார்த்தோன்னே எல்லோரும் ரொம்ப டயர்டாயிட்டோம். அது மாதிரி நம்ம ஒரு கிராமத்தவே சுற்றி வர்றப்போ அந்த கிராமத்தில் இருக்க தெய்வங்கள் சின்னது அங்கங்கே இருக்கும்ல, அதுக்கெல்லாம் வந்துட்டு செதர் தேங்காய் உடச்சிட்டு தான் அப்படியே கிராஸ் பண்ணி போவாங்க. மேக்ஸிமம் இது மதுரை சைடு அதிகமாக கொண்டாடுற ஒரு திருவிழா. தேனி, மதுரை இந்த சைடெல்லாம். அதுக்கு அடுத்த ஸ்டேட்டில் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் டெல்லி சைடெல்லாம் இப்படி ஒரு விஷயமே இல்லை. எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக இதை வந்து ஹிந்தியில் இதெல்லாம் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயந்தான் இது எல்லாமே அவங்களுக்கு. பாருங்கள், எல்லா கோயிலுக்குமே செதர் தேங்காய் உடச்சிட்டு தான் அடுத்த தெய்வத்துக்கும் நம்ம மரியாதை செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டே வரணும். 1 ஹவர் சுற்றி வருவோங்க கிட்டத்தட்ட. இதுலேயே வேறு நம்ம முளைப்பாரி இதெல்லாம் சுற்றி வரப்போ 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஆனால் இதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடுவோம். கை சுடுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். நான் ஒரு ஷார்ட் போட்டிருந்ததில்ல. உண்மையை சொல்லணும்னா ஒன்றுமே தெரியலைங்க. கை சுட்டுச்சா சுடலையானே எங்களுக்கு தெரியலை. ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை அந்த இதை நோக்கி நம்ம செய்கையை நோக்கி போகும் அப்படின்றது தான். அந்த இடத்துல நம்ம தெய்வத்து மேலே பக்தியோடு போகிறப்ப நமக்கு ஒன்றுமே தெரியலை. எனக்கு சுட்டுச்சான்றது கூட யாகவுமே இல்லை. அப்பப்போ தண்ணியும் நம்ம மேலே ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு சிந்தனையுமே இல்லை. எல்லாமே வந்து சாமியை கும்பிட்டுட்டு நம்ம போயிட்டே தான் இருந்தேன். மற்றவங்களுக்கு சுடுமா சுடலையா அப்படின்றது தெரியலை. நம்ம வந்து அந்த சைடு போயிட்டு இப்போ சாமிக்கு முன்னாடி சைடு வந்துட்டோம். 1 ஹவர் எப்படி இருந்தாலும் சுற்றி வந்திருப்போம். சுற்றி வந்துட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் வந்து திருப்பியும் கோயிலுக்குள்ளே போயிட்டு திருநீரெல்லாம் வாங்கிட்டு தான் அதை வந்து இறக்கி வைக்கணும். நம்ம வேண்டுதல் நிறைவேறின பிறகு தான் இதை செய்வாங்க. வேண்டுதல் முடிந்த பிறகு தான். நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். அது வந்து எனக்கு நல்லபடியாக நிறைவேறுச்சு. அதனால தான் நான் வந்து செய்ய வந்திருந்தேன். நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அது இந்த கோயிலில் வந்து அப்படியே நடக்கும். பாருங்கள், இது வந்து 21 சட்டி அக்னி சட்டி தான். இதோட வீடியோவும் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்படியே திருநீர் வாங்கிட்டு கொண்டு போய் வச்சுட்டோம்.
உண்மையிலே இந்த 1 ஹவர் எப்படி போச்சு, நம்ம எங்கே போனோம், என்ன வந்தோம், எந்த ஒரு விஷயமே நம்ம உணரவே முடியாது. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே தெய்வ சக்தி தான். உண்மையாக நான் வந்து நிறைய சாமி கும்பிடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சாமின்ற ஒரு விஷயமேவும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டி பாருங்கள். நீங்கள் கிடைச்சதா கிடைக்கும். மகாகாளியம்மன் எல்லாமே உங்களுக்கு தரணும். எனக்கு கிடைச்சது உங்களுக்கும் கிடைக்கின்றதுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். எல்லோரும் இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதையும், இந்த தெய்வத்தை பார்க்கணுன்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வரும். இது வந்து காவடி வச்சுட்டு 5 சட்டி சுற்றி வருவாங்க. இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தீச்சட்டி அக்னி எடுத்து இது வந்து 5 பேர் சுற்றி ஆடிக்கிட்டே இருப்பாங்க. நடுவில் வந்துட்டு காவடி எடுப்பாங்க. சட்டிலே இப்படி பல விதமாகவே எடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து உச்சனி மகாகாளியம்மன் கோயில். நான் வந்து மகாகாளியம்மன் கோயிலில் தான் எடுத்தேன். அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த சாமியை தனித்தனியாக வச்சு சாமி கும்பிடுவாங்க. இது வந்து அப்பா வீட்டு சைடில் இருக்கிற சாமி தான். இது பேர் உச்சனி மகாகாளியம்மன். இதோட பூ அலங்காரத்தையும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷனே சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து அப்பாவும் தம்பிகளும் வந்து அக்னி சட்டி எடுத்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய வேல் குத்தி அவங்க வந்து தீச்சட்டி எடுக்கிறாங்கன்னு. எனக்கே இது ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வலிக்குமா வலிக்காதான்னு எனக்கும் தெரியல. நான் போய் பக்கத்தில் இருக்கவங்கள ஃபுல்லாக கேட்டேன், இப்படி குத்துறீங்களே வலிக்காதா, வாயில் எப்படி திருப்பி சாப்பிடுவாங்க அப்படிலாம் கேட்டேன். இதை விடலாம் பயங்கரமாக இருக்குது. இது எப்படி அப்படின்னா அவங்களுக்கே தெரியல என்ன ஏதுன்னு. ஆனால் கொஞ்சம் வாயெல்லாம் புண்ணாக இருக்குது, திருநீர் வச்சு அடைச்சிடுறாங்க, அதனால் ஒன்றும் தெரியலை. நான் அப்படியே 5 நிமிஷம் நின்று வியந்து பார்த்துட்டே இருந்தேன். இதை விட பெருசாகவே ஒருத்தவங்க அளவு கொடுத்து தீச்சட்டி எடுத்திருக்காங்க. அதையும் இது கூடயே அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதை விட பெருசு அது. இங்கிட்டு ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. வலிக்குமா வலிக்காது, நம்ம லேசாக நம்ம வாயில் புண்ணு வந்தாலே நம்மளால் தாங்க முடியல. இவ்வளோ பெருசாக வச்சு சட்டியும் கையில் வச்சு ஏந்தி வர்றப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது எல்லாமே கடவுளோட தான். எங்கள் அப்பாவும் தம்பியும் தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே நாங்கள் அந்த கோயிலை முடிச்சுட்டு வந்து இந்த கோயிலுக்கு வில்லேஜில் எல்லா விஷயமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நடந்த விஷயங்களும் சில விஷயங்கள் இருக்கும். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனாலே என்னவோ எனக்கு இந்த விஷயங்களில் பயங்கர ஈடுபாடு இருக்கும். சாமின்ற ஒரு விஷயம் சொன்னாலே எனக்கு கண்ணு கலங்கிரும். என் தம்பி சாமி ஆடவே ஆரம்பிச்சிட்டான். வேப்பிலையெல்லாம் நம்ம நார்மலாக சாப்பிட்றப்ப கசக்கும். ஆனால் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் வரைக்குமே அந்த வீடியோஸில் எல்லாமே இருக்கும். நான் வந்து அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அப்பா கூட ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் இன்னும் 2 வீடியோ இருக்குது. இதுலேயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. வில்லேஜையும் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்காக. அதை விட பெரிய வேல் குத்தி ஒன்று எடுக்கிறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அண்ணன் இதை விட பெரிய வேல் வச்சு இன்னொருத்தவங்க இருக்காங்க பாருங்கள். அதை விட பெருசாக இருக்குது. அவருக்கு பயங்கரமாக சாமி வச்சு அவர் யாருமே பிடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அவங்க சாமியோடு இருந்தாங்க. இது 2 நாள்லேயே மறைஞ்சிருவாங்க. அந்த வலி இல்லாமல் வலியே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் 2 நாள்லேயே அது வந்து போயிடும், மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 21 சட்டி எடுக்கிறது அளவு குத்தி. இதுவும் 21 சட்டி எடுக்கிறாங்க.
நீங்களும் அடுத்த வருஷம் இதே மாதிரி வேண்டிக்கோங்க. எங்கள் திருவிழாவுக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உண்மையாகவே இதெல்லாம் நடக்க போய் தானே இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியுது. வில்லேஜில் இருக்கவங்க மட்டும்தான் செய்கிறாங்கன்னு இல்லை, எல்லாருமே வெளியில் வேலை பார்க்குறவங்களாம் சிட்டிலேருந்து வந்து கூட இந்த விஷயத்தெல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா அது மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சிட்டோம் அப்படின்னா அது நினச்சது நடக்கும் தான். 21 சட்டி இந்த மாதிரி எடுத்து இவங்களும் ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.